ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் எல்லோரும் எப்படி படிச்சிட்ருக்கீங்க? 3 நாள் தான் இருக்குது. நான் சம்பாயத்தில் இருக்கிறீங்களா? என்னடா இவன் வேறு இந்த நேரத்தில் வாட்டு விடு ஃபியராக ஒரு கலாய்க்கிற மாதிரியே பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, யாரையும் நான் கலாய்க்கலை. சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வேண்டாம் என்றாலும் நமக்கென்று உள்ளது போகாது. இது ஔவையார் சொன்னது தான், மறந்துடாதீங்க. நீங்களே வேணான்னு நினச்சாலும் தூக்கி போட்டாலும் உதறி தள்ளினாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். சரிங்களா? அதான் முதல்ல மனசில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி, என்ன இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இந்த 3 நாளில் என்ன பண்ணுற முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு குட்டி கதைலாம் இல்லை, டைரெக்டாக கண்டென்ட்டு தான். சரிங்களா? ஏன்னா நம்ம என்ன தான் வருஷ கணக்காக படித்தாலும் சரி, நாளைக்கு எக்ஸாம்னா நைட் உட்காந்து படித்து நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும். ஸோ 1 டேயில் எவ்வளோ பண்ண முடியுதுன்னா அந்த 3 டேஸில் எவ்வளோ பண்ண முடியும். சரி, பேசிக்காக சொல்ல வேண்டிய சொல்லிடுறேன். வாட் டு ஈட், என்ன சாப்பிட்றது, ஏன் சாப்பிட்றதுல என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, உங்கள் மனசு எப்படி இருக்குது, உங்கள் மனசு எப்படிலாம் திங்க் பண்ணுதுன்றதான் விஷயமே. சரிங்களா? ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருப்பீங்க. நிறைய பேருக்கு இது லாஸ்ட் அட்டெம்ப்டாக இருக்கலாம். ஐயோ, இந்த அட்டெம்ப்ட் ரொம்ப முக்கியமான அட்டெம்ப்டாக இருக்கலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்துட்டு அந்த ஒரு விளிம்பில் இருந்துட்டு ஐயோ இது பண்ணலன்னா அவ்வளோதானா அப்படின்றவங்களும் இருப்பீங்க. சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒன்றே தான், நல்லா சாப்பிடுங்க. சரிங்களா? உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் உடம்புக்கு கரெக்டான தீனி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையான தீனியை கொடுத்துரும். ஓகேங்களா? அது மனசில் முதல்ல வச்சுக்கோங்க. என்ன சாப்பிட்ணும் இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னாக்கா, எண்ணெய் ஐட்டம் சாப்பிடாதீங்க. எண்ணெய் ஐட்டம் சாப்பிட்டிங்கன்னா தூக்கம் வரும், ஸோ டயர்டாகும், சோம்பல் ஆகிடும். தயிர் மாரி சாப்பிட்டாலும் ரொம்ப இதாகிடும், தூக்கம் வந்துடும். கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லா சுட சுட இட்லி, ஒரு 4 இட்லி காலைல, நைட்டு ஒரு 4 இட்லி. சரிங்களா? அதுமாரி சாப்பிடுங்க. மதியம் நல்லா சூடாக சாப்பிடுங்க. சாதம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் அளவாக சாப்பிடுங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க. பசிச்சா சாப்பிடுங்க. என்னடா இப்போலாம் சொல்கிறானே பார்க்காதீங்க, சயின்டிஃபிக்காக பேசுவோம். நம்ம உடம்புல என்ன நடக்குதோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்தமாரி டைமில் தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரியாக மோஷன் போக மாட்டாங்க, இப்போ உட்காந்த இடத்துலேயே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யூரின் இருந்தாலும் போக மாட்டாங்க. இதுமாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் என்ன ஆகும், நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆகும். சில பேருக்கு அப்பெண்டிக்ஸ் கூட வரலாம் சரியாக சாப்பிட்லன்னா. ஸோ இந்தமாரி தேவையில்லாத பிரச்சனைலாம் கொடுத்துடக்கூடாது. கரெக்டாக எக்ஸாம் அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, வயிறு பெயின் எடுத்துக்கிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஹாஸ்பிட்டலில் போக முடியும்? இல்லை. அதனால் நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி அதிகமாக குடிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த மலை பிரச்சனைலாம் வராது. சரிங்களா? முதல்ல அதான் மெயின். என்னடா இப்படிலாம் பேசுகிறேன், என்னடா ஒரு மாதிரி அலர்ஜெட்டிக்காக இருக்குது, என்ன இப்படி பேசுகிறேன், அப்படிலாம் இல்லைங்க. நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை முதல்ல செஞ்சால் மட்டும்தான். ஏன்னா நம்ம பயாலஜி படிக்கிறோம்ல. சரிங்களா? பாட்னி சுவாலஜி படித்தா மட்டும் போதுமா? அதை கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்க்கணும்ல. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது மார்க் டெஸ்ட்டு நிறைய பேர் எழுதிருக்கீங்க. எனக்கு ஒரு சில பேர் கேட்டாங்க, என்னென்னா ப்ரோ நான் 200க்கு 100 தான் எடுத்திருக்கேன் ப்ரோ, நான் 200க்கு 58 தான் எடுத்தேன் ப்ரோ, 80 தான் எடுத்தேன், என்னால் எப்படி இதுக்கப்புறம் எப்படி அடிக்க முடியும், 120 கூட வரல, எனக்கு 111 தான் வந்துச்சு, எனக்கு 137+ வரல, நான் இப்படி ஃபெயில் ஆகிடுவேனா, எனக்கு பயமாக இருக்குது, நான் இன்னும் அந்தளவுக்கு ஸ்டஃபாக ரெடி பண்ணலையே, இன்னும் சரியாக படிக்கலையே அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு சில பேர் கவலைப்படுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எழுதுகிற மார்க் டெஸ்ட் யாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இல்லை. யாராச்சும் உங்களுக்கு அப்படி அக்யூரேட்டாக டிஎன்பிஎஸ்சி மாதிரிலாம் வைக்கவும் மாட்டாங்க, அந்தளவுக்கு நடத்தவும் முடியாது. டிஎன்பிஎஸ்சியோட தாட்சி யாராலையும் புரிஞ்சிக்கவும் முடியாது. சரிங்களா? இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல தான் முடியும். அவங்க எப்படி வேணால் மனசு மாறலாம். சரிங்களா? அதனால் இந்த மார்க்கை உங்களுக்கு டிசைட் பண்ணாது. நீங்கள் ஒரு 10 மார்க் டெஸ்ட் எழுதிக்கோங்க, இல்லை ஒரு 1000 மார்க் டெஸ்ட் கூட எழுதிக்கோங்களா, அவ்வளோ ஜீனியஸாக இருந்தால் கூட அந்த 1000 மார்க் டெஸ்ட் உங்களுக்கு டிசைட் பண்ணாதுங்க. அந்த 10 மார்க் டெஸ்ட் உங்களுக்கு டிசைட் பண்ணாது. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியில் வரப்போகிறது, உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் கடவுள் பக்தி இருக்கதோ இல்லையோ அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சயின்ஸை நம்புறீங்களோ நம்பலையோ அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக தான் வருங்க. ஏன்னா ஒரு லாஜிக் இருக்குது. நான் உண்மையாக உழைச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. சரிங்களா? அந்த ஊதியம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த கொஷினாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கெஸ் பண்ண முடியும். அந்த நேரத்தில் நம்ம எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம் டென்ஷன் ஆகாமல். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 200 கொஷின் இருக்குன்னா மேக்ஸில் மென்சுரேஷன் சம் நிறைய பேர் கை வச்சுட்டு உட்காந்துருவாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல மென்சுரேஷன் சம்லாம் கை வைக்காதீங்க. ஓகேங்களா? சில டைம் ஃபார்மில் தப்பாகலாம்,
சில டைம் அப்படி இடிக்கலாம், சில டைம் மறந்துடலாம், இழுத்து விட்டுரும். சரிங்களா? இந்த மென்சுரேஷனாக இருக்கட்டும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக வைங்க, லாஸ்ட் அட்டம்ப்டில் வைங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு முதல்ல ஈஸியான சம்லாம் இருக்கும் தெரியுமா, குட்டி குட்டி ஷார்ட்கட் போட்டு போடுறது, குட்டி குட்டி ஸ்டெப்ஸு, அதுமாதிரி இருக்க சம்ஸ் எல்லாம் வேகமாக போடுங்க. சரிங்களா? முதல் வேலை அதுதான். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் தெரியும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சம் எல்லாம் அந்த கொஷினில் தான் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதை மட்டும் முதல்ல பண்ணுங்கள். சரிங்களா? அதான் மெயின். இதான் ஃபஸ்ட்டு ஃபேக்ட். நம்ம எக்ஸாம் எழுதுறப்ப இதில் நம்ம கோட்டை விட்டனால முடிஞ்சு போச்சு, டைம் வேஸ்ட் ஆகிடும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. 3 மணி நேரம் இருக்குன்னு நினைக்காதீங்க. 3 மணி நேரம் கரெக்டாக இருக்கும். ஷார்ப்பாக நீங்கள் 1 ஹவரில் மேக்ஸ் ஒதுக்கணும் அப்படின்லாம் சொன்னாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான் முதல்ல எழுதணும், தெரியாதெல்லாம் செகண்டு தான் வரணும். ஏன்னா நீங்கள் ஒரு இது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் பார்ப்பீங்க. சரிங்களா? ஹிஸ்ட்ரி பார்ப்பீங்க, பாலிட்டி பார்ப்பீங்க, மேக்ஸ் பார்ப்பீங்க. சரிங்களா? திடீர்னு எக்கனாமிக்ஸ் பார்ப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி படிச்சுட்டு வரப்போ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிக் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தெரியலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் விட்டுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் லிங்க் பண்ணி படிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட் கூட. திடீர்னு பார்த்தா ஞாபகம் வரும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் சும்மா ஏனோ தானே ஏதாச்சும் ஒரு டிக் பண்ணி விட்டீங்களா, அப்புறம் வந்து உங்களால் ஷேட் பண்ண முடியாது. ஒரே இடத்துல வந்து நீங்கள் 2 இது ஷேட் கொடுத்தீங்கன்னா, ஏவும் கொடுத்துட்டா டியும் கொடுத்துட்டேனாக்கா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டுங்க. சரிங்களா? அப்போ நெகட்டிவ் மார்க் மைனஸ் பண்ணி விட்றாங்க மார்க். அதனால் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிஎன்பிசியில் நெகட்டிவ் மார்க்ஸே கிடையாது. நம்மளாக போய் லாக் ஆகிடக்கூடாது. ஐயோ நெகட்டிவ் மார்க்கில் லாக் ஆகிட்டு உங்களுக்கு தெரியுதில் டிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதில் எதுவும் கை வைக்காதீங்க. சரிங்களா? அடுத்தது, நான் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தானே படிச்சிருக்கிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னால் பாஸ் ஆக முடியுமா? நானும் ஜென்ரல் சயின்ஸ் வரல, எக்கனாமிக்ஸ் படிக்கலை, பாலிட்டி படிக்கலை, ஹிஸ்ட்ரி படிக்கலை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 3 நாள் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பாலிட்டி வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம எடிட்டோரியல் வைஸாக எல்லாமே எடுத்து போட்டிருக்கோம். ஒரு சுப்ரீம் கோர்ட்னா என்ன, ஹைகோர்ட்னா என்ன, பில்லுனா என்ன, இதெல்லாம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இந்த 10th பே கமிஷன்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. அது என்னது 103வது அமெண்ட்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் தான் போடுறோம். நீங்கள் ஒரு ஃபுல் ரீடிங் விட்டுட்டு போகிற மாதிரி அந்த ஃபுல் ஒரு வாய்ஸ் அப்படியே கேட்டுட்டு போயிடுங்க எல்லா வீடியோஸையும். சரிங்களா? எதை பார்க்குறீங்களோ ஒரு முதல் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தவிர்த்தாச்சும் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுங்க. ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா மேக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் 40 போட்டிங்க, மேக்ஸ் முடிச்சிட்டாங்க பார்த்துட்டேன், கரண்ட் அஃபேர்ஸில் 20 அடிச்சிருவேன், ஸோ 60 கொஸ்டின் என் கையில் ரெடியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு, ஸோ பாலிட்டி நீங்கள் அந்த நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 15 போட முடியும். சரிங்களா? ஸோ ஒரு 75 மார்க் உங்கள் கையில் சால்டாக இருக்குது. இந்த 75 மார்க் போட்டுட்டு பாக்கி இருக்கிறதுலாம் நீங்கள் கெஸ் பண்ணி கரெக்டாக நம்ம ஸ்கூலில் படித்த நாலேஜ் வச்சு நீங்கள் டிக் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. 130+ வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகலாம். ஸோ மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸாக படித்து சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அதேமாதிரி ஹிஸ்ட்ரிக்கு நான் ஒரு சில வீடியோஸ் போட்டுங்க, அதுவும் சும்மா கதை கேட்டு போயிடுங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் அடிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஐடியா. அடுத்தது, வாட் டு டூ, என்னதாயா பண்ணுறது? 3 நாள் எனக்கு என்னமோ மாறுது என்ன தான் பண்ண போகிறேன், படிச்சுட்டேன், ஒன்றுமே தெரில, நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னாலும் கவலையாக இருக்குது. ஐயோ இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. சிலபஸ் நம்ம ஸ்டடி பிளான்லாம் போட்டோம், அதெல்லாம் ஒன்றும் படிக்கலையே. ஸ்டடி பிளான்றது ஜஸ்ட் ஒரு கீ. இப்படி படிக்கணும் அவ்வளோதான், இதெல்லாம் படிக்கணும் அவ்வளோதான், ஒரு ஐடியா தான். அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு போகணும் அவசியம் இல்லைல்ல. ஹிஸ்ட்ரி ஃபுல்லுத்தையும் படிச்சுட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க? எக்ஸாம் ஃபெயிலாக போகிறீங்களா? இல்லை, நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை படிச்சிருக்கீங்களா, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. சரிங்களா? எக்ஸாமுக்கு என்ன தேவை? ஓகே, விஜயநகரி பாபினிக்குன்னா ஓகே, இதில் ஒரு ஐடியா இருக்குது, அவ்வளோ, அது போதும். கெஸ் பண்ண முடியுதா, கதை தெரிஞ்சிருக்குதா, இவனுக்கு அப்புறம் இவரா, இந்த அரசனுக்கு அப்புறம் இந்த அரசனா, ஒரு ஐடியா இருக்குதா, கெஸ் பண்ண முடியுமா, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. இயரெல்லாம் ஞாபகம் வராதுங்க அந்த நேரத்துக்கு. யாராக இருந்தாலும் சரி, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா படிச்சிருக்கவங்களும் கன்ஃபியூஸ் ஆகாமலாம் இருக்காது. சரிங்களா? 1784 உங்களுக்கு ஆப்ஷன் விட்டு கொடுப்பாங்க. 1784, 1788, 1782, 1781 இப்படி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு படிக்கும்போதே ஒரு சில ஷார்ட்கட்லாம் வச்சுருப்பீங்க. அந்த நேரத்துக்கு கெஸ் பண்ணுங்கள். முதல்ல ஒரு ஆப்ஷன் தோணும், ஏதான் தோணும். அப்புறம் நீங்கள் யோசித்து சி போடுவீங்க. தயவுசெய்து தப்பு பண்ணாதீங்க. முதல்ல என்ன தோணுதோ அதான் ஆன்சர். நீங்கள் டிக் பண்ணிட்டு வாங்க, முக்கால்வாசி கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. வாட் டு டூ அப்படின்றதுல மொதல் விஷயம் ஃபியர்னு ஒரு விஷயம் வரும். என்னடா பயம், நம்ம இவ்வளோ பெரிய ஆள், நம்மளாம் பயப்படுற ஆளே கிடையாது, எவ்வளோ எக்ஸாம் ஃபேஸ் பண்ணிட்டோம், இதுக்கேண்டா இப்படி பயப்படுறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? இப்போ பயந்தா நீங்கள் என்ன அப்படி பேச சாதிச்சிட்டு போகிறீங்களா? நீங்கள் பயந்தீங்கன்னா எக்ஸாம் பாஸ் ஆகிட முடியுமா? சொல்லுங்கள். ஒரு போர்க்காலத்துக்கு போயிட்டு நான் பயந்துட்டுருக்கிறேன், நான் ஆப்போசிட்லேருந்து ஒரு 100 பேர் வெட்ட வரான், என்கிட்ட ஒரே ஒரு இது தான் இருக்குது, வால் தான் இருக்குது, கேடைய மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பீங்களா? அவங்க பின்னாடி அவனொருத்தன் பீரங்கி யூஸ் பண்ணிருப்பான், அவன் செத்துட்டான், அந்த நேரத்துக்கு பீரங்கி கிடைக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ண தெரியாது உட்காந்துருப்பீங்களா?
பார்த்தா தெரியப்போது எப்படி யூஸ் பண்ண போகிறோன்ட்டு அப்புறம் போய் எடுத்து அடித்து போட்டு போக வேண்டியது. அதே மாதிரி தாங்க எக்ஸாமும். சரிங்களா? அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்றுமே தெரிலனா கூட நீங்கள் கெஸ் பண்ணி அடிச்சிடலாம். சரிங்களா? ஏன்னா இதில் நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. 200 கொஸ்டின் நீங்கள் டிக் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் இப்போ ஒரு போர்க்காலத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாரி ஒரு ஹாப்பியஸ்ட் மேன் இந்த வேர்ல்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இந்த மகாபாரதத்தில் வர கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வரவெல்லாம் சாதாரண மனுஷனுங்க தான். நீங்கள் வந்து ஒரு கிருஷ்ணருக்கு ஈக்குவல். நீங்கள் ஒரு விரல் அப்படி சொடக்கு போட்டிங்கன்னா அங்கே 100 பேர் செத்துரும். அப்படி நினைங்க. சரிங்களா? 200 கொஸ்டின் தான், ஒன்றுமே கிடையாது. நான் அப்படி நினச்சா நான் ஈஸியாக டிக் பண்ண முடியும். டிக் பண்ணுறதுல கரெக்டாக தான் இருக்கும். அப்படி நினச்சிக்கோங்க. என் சப்கான்ஷியஸ் மைண்ட் எனக்கு சொல்கிறது நான் படித்தது மட்டும் தான் தரப்போகுது அப்படின்னு நினைங்க. உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் ஆர்டர் கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே காலையில் ஒரு மெடிடேட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. நீ என் பிரெயின், நீ அதுக்கு ஒரு பேர் கூட வச்சுக்கோங்க. செல்லமாக குட்டி அழகாக பேர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் பிரெயினுக்கும் உங்கள் மனசுக்கும் தனித்தனியாக அந்த 2 பர்சன்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். பாரு, நான் எக்ஸாம் எழுத போகிறேன், உங்களை நம்பி தான் போகிறேன். சரியா? என்னோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் நீங்கள் தான். சரியா? என்ன கொஸ்டினோ அந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் கொடுங்க. 2 பேர் சண்டை போட்டுட்டு மாற்றி கீத்தி கொடுத்தீங்க, அவ்வளோதான் பார்த்துக்க சொல்லிட்டு மிரட்டி வைங்க அதை. சரியா? கரெக்டாக கொடுத்துட்டு ஒரு சாக்லேட்லாம் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை ஜாலி பண்ணுவீங்க. சரி, என்ன பண்ணலாம் அடுத்தது? ஃபியர் போயிடுச்சு. இப்போ அடுத்த டவுட் வரும். ஐயோ, கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா ரொம்ப டஃப்பாக இருக்குமா அப்படின்னு மிகப்பெரிய டவுட் வரும்ப்பா. அது எப்படி தான் உங்களுக்கு என்னங்க, டஃப்பாக இருந்தாலும் நல்லதா ஈஸியாக இருந்தாலும் நல்லதா? அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்களும் நிறையா கொஸ்டின் அடிப்பீங்க, மற்றவங்களும் நிறைய கொஸ்டின் அடிப்பீங்க. அவ்வளோதான். ரைட்டுங்களா? டஃப்னா என்ன, நல்லா படித்து ஸ்ட்ராங்காக போகிற மட்டும் தான் அடிக்க போகிறாங்க. சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு அந்த ஃப்ளூக்கில் அடிக்கும், அந்த லக்கில் அடிக்கிற பசங்களாக இருப்பாங்க. அவங்கள மெயின்ஸில் லாக் ஆகிடுவானுங்க. சரிங்களா? அதனால் இந்த லக்கில் அடிக்கிறவங்களாம் பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது, டஃப்பாக இருந்தாலும் சரி ஈஸியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆக தான் போகிறீங்க. சரிங்களா? உங்களை தாண்டி வேறு யாரும் பாஸ் ஆகிட மாட்டாங்கன்றதை விட நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. சரிங்களா? அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஐயோ இத்தனை பேர் நல்லா எழுதிட்டான், ஐயோ இத்தனை பேருக்கு டஃப்பு, இத்தனை பேருக்கு மாட்ரேட்டு அப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன இருக்குதோ அதுதான் கரெக்டு. அதுதான் 3/4 பேருக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 47 நாள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ஓகே, எனக்கு இப்படி தான் இருக்கும் கொஸ்டின் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. 3 நாள் தான் இருக்குது, 3 days more to go அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுல சொல்கிறேன். 3 நாள் இருக்குது. சரிங்களா? ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குங்க, நல்லா தூங்குங்க. சரிங்களா? நல்லா படிங்க. ஏன் கவலை, எதுக்கு கவலை? சந்தோஷமாக இருங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ எதை பற்றி கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதால நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக நன்மை நினைக்கும், நன்மை தான் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசில் அது மட்டும்தான் வெளில வரும். சரிங்களா? உங்கள் மனசில் எல்லாமே நல்லது தான் நடக்கும், எனக்கு தெரிஞ்சது தான் வரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நல்லதே நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு நடக்குங்க. சரிங்களா? அதேமாரி இந்த மாதிரி டைமில் உங்களை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்கங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்போ வந்து வளர்ந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? குரூப் 1 எழுத போகிறீங்க, எக்ஸாம் ஈஸியாக இருக்குது, இன்கேஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க வந்து எல்லாத்தையும் சொல்கிறாதீங்க. சரிங்களா? நிறைய பேர் பொறாமப்படுவாங்க, தேவையில்லாமல் உங்கள் மனசு போட்டு உடைப்பாங்க மெயின்ஸ் பற்றி அது இதுன்ட்டு. நீங்கள் பாருங்க கிளியர் பண்ணி தெரியுதா, நீங்கள் பாருங்க மெயின்ஸுக்கு வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இதுதான். இது எப்படின்னாக்கா ஒரு நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ஊஞ்சலில் உட்கார்ந்து ஊசலாடுறது இல்லை. சரிங்களா? இந்த புயலுக்கு நடுவில் போட்டு இந்த படகை செலுத்துறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, புயலுக்கு நடுவில் அந்த மாரி வருது. ஓகேங்களா? இந்த லைஃப் ஆஃப் பையில் காட்டுவாங்க தெரியுமா, அது மாதிரி சுச்சுவேஷன் தான் அது. நம்மளை சுற்றி 1008 எதிர்ப்பு வரும். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் கண்டுக்காமத்து குப்பையில் போட்டு போயிட்டே இருந்துங்க. சரிங்களா? முயற்சி இல்லை என்றால் உன்னால் ஜெயிக்க முடியாது, முயற்சி இருந்தால் உன்னால் தோற்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, இது நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னது தான், மறந்துடாதீங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஆல்வேஸ் யூ வில் பி சக்சீட். கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம், நார்மல் போஸ்டிங்கில் இருக்கலாம், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம், இல்லை வாரம் மட்டும் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை தினமும் ஃபுல் டைம் உட்காந்து படிக்கிறவங்களா இருக்கலாம். எல்லாருக்கும் ஒன்று தான், ஆல் தி பெஸ்ட். என்னோட பெருசாக சொல்கிறது மக்கப்பட்டு நினைக்கிறேன். இல்லைங்க, அவ்வளோதாங்க, ஜாலியாக படிங்க, இதெல்லாம் அவ்வளோ விஷயம் தான், சப்ப மேட்ரு. சரிங்களா? பாஸு ஃபெயிலெலாம் செகண்ட்ரிங்க, நல்லா தெரியும். இப்போவும் அதே தான் சொல்கிறேன், பாஸு ஃபெயிலில் செகண்ட்ரி, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதான் சொல்லுவாங்களே, வெற்றியும் தோல்வி வீரனுக்கு சகஜம்
அதேமாரி தான். என்னடா வீரன் மட்டும் சொல்கிற, பெண்களுக்கு சொல்ல மாட்டேறீங்கன்னா தமிழச்சிக்கு அப்படி சொல்லிடுறேன். வீர தமிழச்சிக்கு சகஜம். சரிங்களா? அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கல்ல, ஓகே பண்ணலாம், போகலாம். இத்தனை நாள் உழைச்சிருக்கோண்டா, இத்தனை நாள் படிச்சிருக்கேன்டா, பார்த்துட்டு போங்க. இப்போ நீங்கள் படித்தது என்ன வீணாக போகும்னு நினைக்கிறேன்? படித்தது என்றைக்கு வீணாக போகாது, அதை மட்டும் நல்லா மறந்துடுறாதீங்க. சரிங்களா? நல்லா மனசில் வச்சுக்கோங்க. என் நண்பன் அடிக்கடி சொல்லுவோம், நான் நிறைய ஃபெயில் நான் படிச்சுட்டு போக அந்த கொஸ்டின்லாம் வராது, அதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பேன். 10th வந்து மார்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 250 350 இதே மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டில் எடுப்பேன். என் பேர் ஃபிகாஷ்னு ஒருத்தவன், இப்போ யூபிஎஸ் தான் படிச்சிருக்கான். சொல்லுவான், படித்தது வீணாக போகிற, ஏன்டா கவலைப்படுறேன், டெஸ்ட்டு வச்சேன்னா வைக்கலன்னு அப்படின்னா. அதேமாரி பப்ளிக்கில் 433 மேக்ஸில் 99 எல்லாம் அவன். இதுமாரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல நண்பர்கள் மாரி எதுவும் கடவுள் கொடுத்த வரங்க. அதனால் நல்ல நண்பர்களை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களை நெகட்டிவாக பேசுகிறவங்கள கெட்டக்கே வச்சுக்காதீங்க. அது யாராக வேணா இருக்கட்டும். அம்மா அப்பா கூட உங்கள் நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னாக்க கூட அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்கள்கிட்ட எது ரொம்ப மிகப்பெரிய வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுதான் உங்களோட மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ படித்தது வீணாக போகாதுங்க, கவலையப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. நீங்கள் மேக்ஸ் கரெக்டாக பேசாமல் முடிச்சிருக்கீங்கன்னா அதுவும் குரூப் 2 கேஸ் ஆக போகுது. அவ்வளோதான் மேட்ரு. அதில் நீங்கள் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்கல்ல, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போஸ்டிங் வாங்குவீங்க. இல்லையா, குரூப் 1 வந்துருச்சா ப்ரிலிம்ஸ் அசைட் மெயின்ஸ் போக போகிறீங்க. ஏன் ஃபீலிங்கு? ஜாலியாக இருங்க, நல்லா சந்தோஷமாக படிங்க. 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி படிக்க முடியுமோ படிங்க. இவரே கலெக்டர், அவ்வளோதான். ஒன்று இந்த வருஷம் போகிறீங்க, இல்லை அடுத்த வருஷம் போகிறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.